கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவை காண்போம் இறையாட்சி வழி உங்கள் அனைவரையும் அடிமை சந்திப்பதிலே மகிழ்கிறேன். இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். 1 அரசராகமம் 19ஆம் அதிகாரத்தில் தளர்ந்து போன, உடைந்து போன, சோர்ந்து போன, உயிரை எடுத்துவிடும் என்று சொன்ன எலியாவை உணவு கொடுத்து வலிமை அடையச் செய்து 40 நாட்கள் பாலைவன வழி நடத்தி உரைப்பு மலையை அடையச் செய்து சேனைகளின் ஆண்டவர் மட்டில் ஆர்வமுடையதாக மாற்றிய எலியாவை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல். அப்பொழுது ஆண்டவர் எலியாவை பார்த்து, எலியா, வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில். சினாய் மலையின் அருகிலே நீ வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் கடந்து வர விரும்புகிறார், கடந்து வர இருக்கின்றார். ஆகவே நீங்கள் எழுந்து கடவுளுடைய பிரசன்னத்திற்குள்ளே வாருங்கள். கடவுளுடைய பிரசன்னத்தை அறிய காண வாருங்கள். எலியா வந்து நிற்கிறார். அதிலே பெரும் சுழற்காற்று எழும்பியது. அந்த பெரும் சுழற்காற்றிலே கடவுள் கடந்து வரவில்லை. இரண்டாவதாக நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அதிலும் கடவுள் கடந்து வரவில்லை. தீ கிளம்பியது. அதிலும் கடவுள் கடந்து வரவில்லை. ஆனால் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. இதிலே கடவுள் கடந்து வருகிறார், கடந்து வந்தார். பிரியமானவர்களே, அடக்கமான மெல்லிய ஒலியின் மத்தியிலே எலியா இந்த மெல்லிய ஒலியை கேட்டவுடன் போர்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயில் நின்றார். அப்பொழுது கடந்து வந்த ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்கிறார், எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய்? எலியா சொன்னார், ஒரு குரல் கேட்டது, படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். உங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் மீது பேரார்வம் கொண்டவர்களாய் வாழ்வதற்கு தடையாயிருக்கிற சூழ்நிலைகள், ஒருவேளை பெரும் சுழற்காற்று போல உள்ள நிலைகள், நிலம் நடுக்கம் போல உள்ள நிலைகள், தீ கிளம்பியது போல உள்ள நிலைகள், ஆனால் அதில் எல்லாவற்றிலும் கடவுள் கடந்து வரவில்லை. ஒரு அடக்கமான மெல்லிய ஒலியில் உங்களுடைய வாழ்க்கை ஏதோ பெரும் சுழற்காற்று வீசுவதைப் போல உள்ள ஒரு நிலை அல்ல, நிலநடுக்கம் போல உள்ள ஒரு நிலை அல்ல, தீ கிளம்புவது போல உள்ள ஒரு நிலை அல்ல. அடக்கமான, சாந்தமான, மெல்லிய ஒலி எழும்பியது போல, அதிலே கடவுள் கடந்து வந்தது போல உங்களுடைய எளிய வாழ்க்கையில், உங்களுடைய மெல்லிய குரலில், உங்களுடைய அடக்கமான வாழ்விலே கடவுள் நிச்சயம் கடந்து வருவது மட்டுமல்ல, கடந்து வருகிற தெய்வம் உன்னை நடத்துவார், உன்னை நடத்துவார். ஏன்? சாவை காணாது ஆண்டவர் எடுத்துக்கொண்ட இறைவாக்கினர் எலியாவை போல இந்த உலகத்திலே நீங்கள் சாவை சந்தித்தாலும் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து போன இயேசு, சாவை காணாது வாழ்வுக்கு கடந்து போன எலியா, நீங்கள் சாவை சந்தித்தாலும் அதிலிருந்து வாழ்வுக்கு கடந்து போக இந்த இறைவன் உங்களுடைய வாழ்விலே கடந்து வந்து செயல்படுவாராக. நம்முடைய கடவுள் கடந்து வந்து செயல்படுவாராக. அடக்கமும் சாந்தமும் பொறுமையும் கனிவும் தன்னடக்கமும் நல்ல எளிய அமைதியான உங்களுடைய குரலும் சப்தங்களும் பேச்சுக்களும் உங்களுடைய வாழ்வு
முழுவதும் உங்களுடைய வாழ்வினுடைய செயல்கள் எல்லாம் கடவுளுக்கு உகந்ததாகவும் மற்றவர்களுக்கு பிறருக்கு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு பேரார்வமும் நிறைவும் கொடுப்பதான ஒரு வாழ்வு அமைய இந்த எளிய செய்தி அடிமை வழியாக வெளிப்படுத்திய இந்த எளிய சிந்தனைகள் 100 மடங்கு பலன் கொடுப்பதாக எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவினுடைய நாமத்திலே ஜெபித்து அவ்விடத்தில் உள்ள அந்த இறை அருளை, இறை ஆசீரை, இறை ஆட்சிக்கு வேண்டிய அந்த நிலையை என் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கிறேன். தூய தந்தையே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.